பச்சரிசியை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டுற அளவுக்கு பதத்துக்கு நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபேன் காற்றுல காய்ஞ்சாலே போதும், வெயிலில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி அதை வந்து சலித்து எடுத்துக்கோங்க. மாவு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் கம்மியாக போட்டிருக்கனால நான் மிக்சியில் அரைச்சி நான் வீட்டில் வந்து சலித்து எடுத்துக்கிறேன். கொரன்னு உள்ளதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாவை எடுத்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அது பிடிக்கிற மாதிரி வரணும். மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கணும். ஏலக்காய் பவுடர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 1.5 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பாவு வந்து ஒரு கம்பி பத அளவுக்கு வரணும். இல்லை அப்படின்னா நம்ம பாவை ஊற்றினோன்னா தண்ணியில் கரையாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உதிரியாக போட்டு கட்டிப்படாமல் கூட ஒரு ஆள் வச்சு நீங்கள் அந்த மாவை வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி படாமல் நெய் விட்டுட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டிடுங்க.